நாளைய தமிழக மன்னன் தளபதியார், நாளைய தமிழக மன்னன் தளபதியார், நாளைய தமிழக மன்னன் தளபதியார். தொட்ட யாவையும் வெற்றியாக்கிடும் எங்கள் தளபதியே, 8 திசை காக்கும் மக்கள் துயர் நீக்கும் எங்கள் நிம்மதியே. செயலே புயலே உன் சுட்டு வீரல் காட்டு நீ, செயலே புயலே உன் சுட்டு வீரல் காட்டு நீ. நீ நட்ட மரம் யாவும் போதி மரமாகும் புவியை மாற்றுமேவா, நீ நட்ட மரம் யாவும் போதி மரமாகும் புவியை மாற்றுமேவா. திட்டத்திற்கான கரு உருவானது கடந்த 5ஆம் தேதி வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் சுற்றுச்சூழல் தினத்தன்று இந்த மரங்கள் நட்டு பராமரிக்கப்பட வேண்டிய அவசியத்தை அவருடைய இணையத்தில் எழுதிய அந்த விஷயம்தான். இந்த நிகழ்ச்சியை இங்கே தொடங்கி வைத்திருக்கிற போற்றுதலுக்குரிய தமிழகத்தினுடைய எதிர்காலம் தளபதி அவர்களுக்கும் சைதை தொகுதி மக்களின் சார்பாக உங்கள் பலத்த கரவொலியின் மூலியமாக இந்த திட்டத்திற்காக நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று தலைவர் அவர்களது சொல் ஒரு மனிதனை வளர்க்கும், செயல் தலைவர் அவர்களது செயல் பல லட்சம் மரங்களை வளர்க்கும். மரத்தை பற்றி எவ்வளவோ பேர் எவ்வளவோ எழுதியிருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் அதை செயலில் காட்டுகிறார். நிச்சயமாக இந்த செயல் மூலமாக இது இந்தியாவிற்கே நிச்சயமாக நம்முடைய தமிழகம் ஒரு முதன்மை மாநிலமாக திகழும். அண்ணன் அவர்களுடைய செயல் நிச்சயமாக புகழ்பெறும். வரதா போயிடலங்கிற ஒரு மச்சம் மரம் அழிஞ்சு போனதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இந்த ஒரு மேடை தான் பலனுள்ள மேடை. நான் பேசும்போது எல்லாரும் இருந்திருக்கிறாங்க, ஆனால் நான் பேசிகிட்டு இருக்கும்போது வருங்காலம் முதலமைச்சர் இருக்காருங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். 1,00,000 மரக்கன்றுகள் நடப்போகிறார்கள். ஒரு ஆண்டுக்கு 6,000 லிட்டர் தண்ணி ஒரு மரம் கொடுக்க போகிறது. இந்த வாய்ப்பை இந்த பகுதி மக்கள் மிக அருமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மரத்தை வளர்ப்பது போல் மனிதரை வளர்க்கும் பண்பு செயல் தலைவர்களுக்கு இருக்கு. அதனால்தான் இந்த இயக்கம் வளருது. ஓராண்டு காலத்திற்குள்ளாக அந்த 1,00,000 மரக்கன்றுகளை நடுவதற்கான ஒரு திட்டம் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக எப்படி தூரெடுக்கிற பணியை 89 தொகுதிகளில் மாத்திரம் நடத்திட வேண்டும் என்று முதலில் நாங்கள் திட்டமிட்டிருந்தாலும் அது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பரவலாக நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது என்னுடைய கொளத்தூர் தொகுதிக்கும் இது போன்ற நிகழ்ச்சியை நடத்திட வேண்டும் என்ற ஆசை இப்போது எனக்கு வந்திருக்கிறது. அதே போல இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நிச்சயம் அந்த ஆசை வந்திருக்கும், அந்த எண்ணம் உணர்வு வந்திருக்கும். இல்லை என்றால் இதை பார்த்தாவது உங்களுக்கு வர வேண்டும் என்று அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் எடுத்து சொல்லி, இது தமிழகம் முழுவதும் இந்த பணியை நாம் நிறைவேற்றுகிற போது எப்படி மேலை நாடுகளுக்கு செல்லுகிற போது எங்கு பார்த்தாலும் பசுமை நிறைந்த அந்த காட்சிகளை பார்க்கிறோமோ, அதே போல மேலை நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் நம்முடைய இந்தியாவிற்கு, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய இந்த சென்னை மாநகருக்கு வருகிற போது இந்த சென்னை மாநகரம் ஒரு பசுமை மிகுந்த மாநகரமாக மாறியிருக்கிறது என்ற ஒரு நிலையை ஏற்படுத்த இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக தூண்டுகோலாக, உந்துதலாக, ஒரு சாட்சியாக, ஒரு சான்றாக அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது.